வெல்கம் பேக். நிறைய பேர் வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரியலி அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேர் ஸ்டாக்ஸு, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோ இல்லை மிட் கேப் ஸ்டாக்ஸோ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ட்ரேட் பண்ணுறதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போகிறதோ அதுதான் நம்மளுடைய டிஃபால்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனால் ரியலி வேல்யூ இன்வெஸ்டிங்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா, ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதுவும் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்ரோ ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நடந்தது தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் மேக்னிஃபையிங் ஆர் ஃபோர்காஸ்டிங். ஆல்ரெடி நடந்தது என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன், எதனால் நடந்திருக்குது, வெதர் இட் இஸ் டன் எத்திக்கலி ஆர் ஸ்பெக்குலேட்டிவால் இந்த ப்ரைஸஸ் மூவ் ஆயிருக்கான்றதை பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கற்பூரம்னு சொல்லிட்டு தே ஃபவுண்டட் இன் 1990s, அரௌண்ட் 1990s காஞ்சிபுரத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனி ஆக்சுவலி. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஐபிஓ விடுறாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு. அப்போ விடும்போது வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 10 ரூபாய்க்கு விட்டாங்க. 10 ரூபாய்க்கு விட்ட ஷேர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இனிஷியலாக அவங்க லிஸ்ட் பண்ணும்போது அந்த அப்போ 1990ஸ்லாம் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் ஆஃப்லைன். நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ வந்து ஆஃப்லைனாக ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்ஸாக வாங்கி வச்சுக்கணும். இப்போ தான் டிமேட் வந்துடுச்சு. டிமேட் வந்ததுனால நீங்கள் வந்து ஆன்லைனில் அந்த ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்ஸை கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எதனால் இது சொல்கிறேன்னா, இவங்க லிஸ்ட் பண்ணது ஆக்சுவலாக பப்ளிக்கில் ட்ரேட் ஆக ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2015. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 2015 வந்து இவங்க வந்து ஒரு ஸ்மால் என்டர்பிரைசஸ், ஸ்டில்மே வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ கம்பெனி, நாட் ஈவன் எ மிட் கம்பெனி, இட்ஸ் அ வெரி மைக்ரோ ஸ்கேல் ஒரு மார்க்கெட் கேப்பில் ஒரு கம்பெனி. 32 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 ருபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 3000% ரிட்டர்னு. ஸோ இது எதனால், இது ரியலி ஏதாவது ஸ்பெக்குலேட்டிவ் நேச்சராக, எதனால் ஏறி இருக்குது, கம்பெனி ரியலி ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி இஸ் ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷனிங். ஸோ எவ்ரி இயர் வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணுறாங்க, சேல்ஸ் இருக்குது, ரெவென்யூஸ் இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதனால, நிறைய வால்யூம்ஸ் ட்ரேட் ஆகாதனால அண்ட் லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பப்ளிக் வெளியே வரணும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் எதனால் இவங்க ஷேர்ஸ் வந்து ஏறி இருக்குது, இது வந்து ஜஸ்டிஃபைபிளாக. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்ஸில் இருக்குமா, சேம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் சேம் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லைனில் ஒரு தின் லேயராக சொல்கிறேன் எப்படி டு ஐடென்டிஃபை திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹவு திஸ் ஸ்டாக் பெர்ஃபார்ம்ட் வெரி வெல், வாட் ஆர் த ரீசன்ஸ் அண்ட் என்னென்ன காரணங்கள் அதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கேபின் ஆஃப் த கம்பெனி, இனியோட மார்க்கெட்டோட நிலவரத்துக்கு இந்த கம்பெனி வந்து ஒர்த்து வந்து 5000 கோடி, 4800 க்ரோஸ். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸ்டாக் பின்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ இவங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம 9 ருபீஸ் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா. ஸோ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் இஸ் அரௌண்ட் 1100. ஸோ இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் ஏறியுமே பி இஸ் வெல் பிலோ 15. ஸோ எதனால் இது சொல்கிறேன்னா, மார்க்கெட்ஸோட ஆவரேஜ் பி, அதாவது தியரேட்டிக்கலாக ஒரு புக்கிஷ் கான்செப்ட்னு சொல்லலாம். பின்றது வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். சப்போஸ் ஒருத்தர் ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், அதுதான் பின்ற ஒரு மெஷர். இப்போ இந்த கம்பெனி ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ₹9.32 கொடுக்குறோம். மார்க்கெட்ஸில் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ₹15 வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபார் 9 ருபீஸ் தேர் ஏர்னிங் ₹1. அந்த ஒரு கான்செப்ட். even though they are still attractive, that is one. And book value of the company பாருங்க, it's around 273. book valueன்றது என்னன்னா, உங்களுடைய கம்பெனியோட சொத்துக்கள் மற்ற கடன்களை ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு வர்றது தான் புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ பர் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட புக் வேல்யூ வந்து 273 தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1200. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் கிரேட்டர் தென் த புக் வேல்யூ. இந்த மெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். எதனாலன்னு சொல்கிறேன்னா, ஸோ தேர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ஸில் ஹை டிமாண்ட் இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாக் மேபி இன்னும் க்ரோத் ஆகலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கலாம், அது ஒரு காரணம் இருக்கலாம்.
ஸோ டிவிடெண்ட்டு ஈல்டு இருக்குது 0.27%. இதெல்லாம் வந்து எல்லாமே பாசிட்டிவ். ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஏறி இருக்குது? ஸோ ஸ்டாக்ஸ் வில் நாட் மூவ் வித்தவுட் எனி ரீசன். தேர் ஹேஸ் டு பி சம் ரீசன். ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் அது மூவ் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ரெடியூஸ் டெப்ட்டு, டெப்ட் ஃப்ரீ, இதெல்லாம் தான் வேரியஸ் ரீசன்ஸு. நான் யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து ஸ்க்ரீனர். இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து புக்கிஷ் கான்செப்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், இந்த காஞ்சி கற்பூரம் இவங்க வந்து ஆக்சுவலி கேம்பர்ன்றது கற்பூரம் இல்லையா, இதோட கெமிக்கல்ஸும் நிறைய சம்மந்தப்பட்ட கெமிக்கல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிலைட் அவங்களாமே. நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், பிடிலைட் மாதிரி ஒரு கம்பெனி, அது வந்து ஒரு ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லலாம். ப்ளூ சிப் கம்பெனினா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். பிடிலைட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் அவங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ₹86 கொடுக்குறோம். ஆனால் காஞ்சிபுரம் கம்பெனி மாதிரி இருக்க கம்பெனிக்கு ₹9 கிடைக்கும். ஆனால் ரெண்டுக்குமே நீங்கள் ஃபேர் கம்பேரிசன் பண்ண முடியாது. ஏன்னா இதோட மார்க்கெட் ஸ்கேல் வேறு, இதோட மார்க்கெட் ஸ்கேல் வேறு, இவங்களோட கஸ்டமர் பேஸ் வேறு, ஸ்கேலிங் வேறு, லார்ஜ் ஸ்கேல்ஸு, அதனால். ஆனால் மார்க்கெட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 97,000 கோடி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி மார்க்கெட் வேல்யூ இருக்க கம்பெனி வந்து 25 கோடி சம்பாதிக்குது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 10%. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 97,000 கோடி மார்க்கெட் வேல்யூ இருக்க கம்பெனி வெறும் 300 கோடி தான் சம்பாதிக்குது. ஸோ அந்த மெட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ராக்ட்னு சொல்லலாம். ஸ்டில் இது வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, உங்கள் கம்பெனியோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. 500 கோடி என் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ, அதில் வந்து நான் வந்து நெட் ப்ராஃபிட் 25 கோடி பண்ணுறேன்னா ஆல்மோஸ்ட் ஐம் மேக்கிங் அட்லீஸ்ட் 5% or 6%, க்ளோஸ் டு தட் மார்க்கெட் கேப் மெட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவங்களுடைய 97,000 crore கம்பெனி ஆல்மோஸ்ட் 10% போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து 9,700 crores கிட்ட இருக்கணும். கரெக்ட் இல்லைங்களா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் நாட் ஈவன் 1 or 2%. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், ஸோ இதை தான் வந்து இப்போது நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிடிலைட்டு, இந்த மாதிரி மார்க்கெட் கேப்ஸ் அதிகம் இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் அது வந்துமே பார்த்தினாலுமே ஸ்டில் தே ஆர் ஓவர் வேல்யூடுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஏர்னிங்ஸ் க்ரோத்து ஃபர்தராக வர்றது எல்லாமே அவங்க ஸ்டாக் ப்ரைஸில் ப்ரைஸின் ஆகிட்டுருக்கும். சப்போஸ் அவங்க வந்து அப்கமிங் இயர்ஸில் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணபடி ஏர்னிங்ஸ் கொடுக்கல, சேல்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஸோ இந்த கரெக்ஷன்ஸ், ப்ரைஸஸ் வைஸ் கரெக்ஷன்ஸ் வில் ஹேப்பன். அதாவது ப்ரைஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக கரெக்ட் ஆகி ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இந்த மாதிரி ஐபிஇ கம்பெனிஸில் ரிஸ்க்கு. இந்த லோ பிஇ கம்பெனிஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ், அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் சேல்ஸ் இருக்கும், ரெவன்யூ இருக்கும். இப்போ இந்த கம்பெனி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெவன்யூ இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ஆனால் ஸ்கேல் அப் பண்ண முடியாது. மேபி ஒரு நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த கேஸில் இந்த கம்பெனி இப்போ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஸ்கேல்டு வெரி வெல். ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கேல் ஆகிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொமோட்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தே பை பேக் த ஷேர்ஸ். பை பேக் இந்த ஷேர்ஸ்னால் இது சிம்பிளாக சொல்லணும்னா, யூஸ்வலி கம்பெனிஸ்க்கு முதல்ல காசு வேணும்னா தே இஷ்யூ ஷேர்ஸ் அண்ட் கெட் மணி ஃப்ரம் த பப்ளிக். அதாவது ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி மக்கள்கிட்டேருந்து காசு வாங்குவாங்க. 1990s அதெல்லாம் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ 2019 என்ன பண்ணுறாங்களா, பப்ளிக் கொடுத்த ஷேர்ஸை ₹10 கொடுத்த ஷேர்ஸை இவங்க வந்து ₹410 பை பண்ணுறாங்க. அப்போனா ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஹேவிங் சம் கான்ஃபிடென்ஸ் தட் the share price will going to increase. That is also one of the main reason. Second reason என்ன ஆச்சுன்னா, shares outstanding in the market வந்து ப்ரிடாமினண்ட்டாக கம்மியாயிடுச்சு. அதனால் அதான் இந்த மாதிரி ப்ரைஸ் ஜம்ப். ஸோ இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், 2010 இவங்களுடைய சேல்ஸ் வந்து சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 கோடி பண்ணியிருந்த கம்பெனி. ஸோ ₹1 கோடி பண்ணியிருந்த கம்பெனி இன்றைக்கி ஒரு 10 இயர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 28 டைம்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ₹10 போன ஒரு கம்பெனி அப்போது ₹1 சம்பாதிச்சாங்கன்னா இப்போ ₹28 சம்பாதிக்கிறாங்க 10 இயர்ஸில். அதாவது 1 கோடினா இன்றைக்கி 28 கோடி. சேல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸு, ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 28 டைம்ஸு. ஸோ இந்த மாதிரி க்ரோத் இருக்கும்போது ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஆனால் இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆக காரணம் என்னென்னா, ஷேர் பைபேக்
ஒன் ஆஃப் த ப்ரிடாமினன்ட் ரீசன். ஸோ த ஃபேர் வேல்யூ ஆஃப் த ஷேர் இஸ் சம்மர். நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெட் ப்ராஃபிட் 26 கோடி இருக்குது. ஷேர் ப்ரைஸ்க்கு வந்து நார்மலாக ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 660 இருக்குன்னா 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 600 இருக்கலாம். ஆனால் 1200ன்றது மோர் தென் டூ மச். பட் 2 rupees இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரு 60 rupees ஆக காரணம் என்ன? ஸோ த ப்ரொமோட்டர்ஸ் ஹாவ் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ் த ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் இந்த ஷேர்ஸை இவங்க பைபேக் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு ரீசன்ஸு. அது ஒரு ரீசனு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் க்ரோத்து, இந்த ப்ராஃபிட் க்ரோத்து எல்லாமே ப்ரிடாமினன்ட்லி வெல். ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வேறு எந்த கம்பெனிஸ் பை ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மூலமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அதெல்லாம் ஒரு காரணங்கள். இப்போ வந்து பாருங்கள், ரிசர்வ்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இப்போது நம்ம சேர்த்து வைக்கிற காசு இல்லைங்களா, மார்ச் 2010 ஒன்றுமே இல்லை, 0ல் ஆரம்பித்து இன்றைக்கி 88 கோடி. ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் ரெவென்யூஸ் ஹிஸ்ட்ரி இருக்கணும். ஹிஸ்ட்ரி வந்து ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது, பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்குது, காம்படிட்டர் இல்லை. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து இந்த மாதிரி கம்பெனி ஷைன் ஆகும். அதில் ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இந்த கம்பெனிஸ் ஷைன் ஆகிறதுக்கு ஒரே காரணம். இப்போ யார் இதை அதிகமாக வச்சுருக்காங்க, இது எஃப்ஐஏஎஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுவும் ஒரு மெத்து. எஃப்ஐஏஎஸ் வச்சுருந்தா தான் அந்த ஸ்டாக் ஏறும், அந்த மித்து இது வந்து கிளாரிஃபை பண்ணுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஎஸ் இஸ் நாட் ஈவன் ஹோல்டிங் 1%. ஸோ யார் வச்சுருக்கா, முக்கால்வாசி வந்து ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டருமே 46% தான் வச்சுருக்கான். பட் பப்ளிக் இஸ் ஹோல்டிங் ப்ரிடாமினன்ட்லி 57% ஷேர்ஸ். அது வந்து பப்ளிக் கம்பெனி. ப்ரொமோட்டர் வந்து 51 கம்பெனி வச்சு இல்லை. ஸோ ஸ்டில் இட் இஸ் இன் பப்ளிக் ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காரு. அப்புறம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நார்த் இந்தியாவிலேருந்து அவங்க வச்சுருக்காங்க. மேபி இவங்க வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை இன்டர்னலாக கமிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கலாம், ப்ரொமோட்டர்ஸாவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் கமிட்டியில் இருக்கிறவங்களே ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கலாம். அது ஒரு ரீசன். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக சம்மரைஸ் பண்ணோம், எந்த ஃபேக்டர்ஸ் நான் மெயினாக பார்க்கணும், ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் இருக்குது. உங்களுக்கு ஸ்டாக்ஸில் யூஸ்வல் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் தே டூ அப்ரிஷியேட். காசு இன்க்ரீஸ் ஆகும், 1 டைம் ஆகும், 2 டைம்ஸ் ஆகும். 10 ரூபா போட்டிங்கன்னா 20 ரூபா ஆகலாம், 20 ரூபா போட்டிங்கன்னா 40 ரூபா ஆகலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் நடக்கும். ஸோ 32 rupees போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 1200 அப்படின்னும் போது 5 yearsல அது வந்து கிட்டத்தட்ட 3000% ரிசல்ட். ஸோ எந்த அசெட் கிளாஸ் மேட்ச் பண்ணும் அப்படின்னா திஸ் இன்வால்வ்ஸ் டைம். இந்த அனாலிசிஸ், அந்த இன்வெஸ்டிங் ஸ்டைல்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தே ரீப் பெனிஃபிட்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ சேம் டைம் நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே பார்த்துக்கிட்டே இருந்து அதை எடுத்துருவாங்க. நிறைய பேர், நாங்களும் அதை தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லை, ஐ நீட் மணி இன் 5 years, பிகாஸ் இந்த கேஸில் வந்து 5 yearsல நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இட் நாட் தட் ஆல் கம்பெனிஸ் வில் சர்வைவ் இன் 5 years. பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1990s லிஸ்ட் பண்ணது, 1990s லிஸ்ட் பண்ணி 2015 வரைக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் 25 years த ஸ்டாக் வாஸ் அட் 30 rupees ஒன்லி. 30 ரூபாவில் தான் இருந்துச்சு. கடந்த 5 வருஷத்தில் தான் இது வந்து ஷூட்டப் ஆச்சு. ஸோ யூ நீட் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு அந்த கார்பஸ் தேவையில்லை. ஸோ ஐ வில் லீவ் இட் ஃபார் 10-20 years. இந்த மாதிரி மணியை இந்த மாதிரி கம்பெனிஸ்னால் உங்களுடைய ஓன் டியூ டிலிஜென்ஸ் இன்வெஸ்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ சம்மரைஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மெட்ரிக்ஸ் ப்ரிடாமினண்ட்டாக பார்க்கணுன்னா, சேல்ஸ் இருக்கா பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் அட் ஹை லெவல் சம்மரைஸ் பண்ணுறேன். சேல்ஸ் க்ரோ ஆயிருக்கா, இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்பென்சஸ் க்ரோ ஆகணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் 10 yearsக்கு முன்னாடி விற்ற பொருள் இப்போ அதே விலையில் இருக்காது. ஸோ இன்ஃப்ளேஷனால் விலையும் ஏரியா இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆனால் அது தப்புன்னு கிடையாது, இன்க்ரீஸ் ஆகணும். பட் அட் த சேம் டைம் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, சேல்ஸுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பீட் ஆகுதா, ஸோ நல்லா பீட் ஆகுதா பாருங்கள். அதர்வைஸ் நெட் ப்ராஃபிட்ஸ் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதெல்லாம் வந்து முக்கியம். இபிஎஸ் நம்பர்ஸ் இஸ் ட்ரெண்டிங் ஹையர், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு. ஸோ மார்க்கெட் கேப். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சொல்லக்கூடிய எல்லா கம்பெனிக்குமே ஒரு விலை இருக்கும். இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேஸில் சொன்ன மாதிரி இந்த கம்பெனியை நீங்கள் ஒரே ஆளாக இன்றைக்கி போய் வாங்கினோன்னா
500 கோடி கொடுத்து வாங்கிடலாம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி 500 கோடி. இந்த மார்க்கெட் வேல்யூ, அதாவது பங்குச்சந்தையின் நிலவரப்படி இந்த கம்பெனியோட விலை 500 கோடி. கரெக்ட் இல்லைங்களா? 500 கோடி சம்பாதிக்கிற கம்பெனி, 500 கோடியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த கம்பெனினா, இந்த கம்பெனி அட்லீஸ்ட் உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ தரணும்? ஒரு 50 கோடியாவது தரணும். கரெக்ட் இல்லைங்களா? ஒரு 10% கொடுக்கணும். இல்லை ஒரு இந்த மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங் ஆகிற ஸ்டாக்கு ஒரு 5%, ஒரு 25 crores, அந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் பார்க்கணும். இந்த கம்பெனி கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆனுவலைஸ் நம்பர்ஸ் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், தேர் கிவிங் ஆல்மோஸ்ட் 25 crores. அதாவது இதுவுமே வந்து ட்ரெயிலிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 2010லேருந்து 2015 வரைக்கும் நத்திங் ஆக்சுவலி ஜீரோன்னு சொல்லலாம். கடந்த 5 வருஷம் தான் இந்த சேல்ஸ், இந்த ப்ராஃபிட்டு ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதுவும் இன்னொன்று மெயினாக பார்க்கணும் என்னென்னா, இந்த மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் எங்கேருந்து வருது? இவங்க கான்ட்ராக்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. இது ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படியே இந்த நம்பர்ஸ் வச்சு பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ கடந்த ஒரு 5 இயர்ஸில் தான் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. மேபி இவங்களுக்கு ஒரு நியூ கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கலாம். இந்த நியூ கான்ட்ராக்ட் எத்தனை பேர்கிட்டேருந்து வருது அப்படின்றத பார்க்கணும். இது வந்து சஸ்டெயினபிளாக, மேபி ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் இருக்கலாம், ஒரு 1-2 இயர்ஸு. அதுக்கப்புறம் அவங்க போயிடலாம். அவங்க போயிட்டாங்கன்னா இந்த சேல்ஸ் இருக்காது. சேல்ஸ் இல்லைனா திரும்பியும் ப்ராஃபிட் அடி வாங்கினா ஷேர் ப்ரைஸ் அடி வாங்கும். ஸோ சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் லயபிலிட்டிஸ் பார்க்கணும். லயபிலிட்டிஸ்னால் எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க. கடன், நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அது இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்க்கணும். ஏன்னா என்ன ஆகுனா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை அதிகமாக சாப்பிட்ருவோங்க ப்ராஃபிட்டை. இப்போ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டே இல்லை. ஏன்னா கடன் அவ்வளோவா இல்லை, வெறும் 2 கோடி 1 கோடி தான். 25 கோடி சம்பாதிக்கிற கம்பெனி 1 கோடி இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸை பார்க்கணும். ஸோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப மெயினாக பார்க்கணும். என்னென்னா, கம்பெனி பிஸ்னஸில் நிறைய விதத்தில் கேஷ் வரும். ஒன்று வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறது மூலமாக ஒன்று வரலாம். இன்னொன்று வந்து உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு அசட் இருக்குது, அதை விற்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியில் ஒரு மிஷினரி இருக்குது, இல்லை சேர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதை விற்றும் காசு வரலாம் இல்லைங்களா? அப்போது வரும்போது அது எல்லாமே காசாக தான் காட்டுவாங்க. ஆனால் அந்த காசு எதுலேருந்து வருதுன்னு நீங்கள் செக்ரிகேட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 26 கோடி வருது அவங்க பிஸ்னஸ் மூலமாக. ஸோ இட் மீன்ஸ் தட் பிஸ்னஸ் இஸ் ரன்னிங், சம்திங் இஸ் ஜென்ரேட்டிங். ஃபஸ்ட் திங் என்ன பார்க்கணுன்னா, சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஆனுவல் ரிப்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கணும் என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருக்காங்க, சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். அப்புறம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது, அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்ற மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு எவ்ரி கம்பெனிஸ்லையும் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அதர் ரேஷியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் மோர் டெப்த்தாக இருக்கும். மேபி அனதர் வீடியோ வில் மேக் எ செப்பரேட் திங். ஸோ இதுதான். ஸோ மேபி ஐ திங்க் இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி யூ கேன் டிஸ்கஸ் மோர். அதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.